சனிக்கிழமை காலை சூரிய உதயத்தில் இருந்தே சக்தி அதிக மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் காணப்பட்டாள். இன்றைய சூரியோதயமே அவளுக்காகவும் சாகருக்காகவும் என்பது போல் இருந்தது அவளது மனநிலை. பாதங்கள் பூமியில் நடந்து கொண்டிருக்க அவளது எண்ணங்கள் வானவெளியில் சிறகில்லாமல் பறந்து கொண்டிருந்தது. கண்களை திறந்து கொண்டே கனவுகளை கண்டு கொண்டிருந்தாள். மனிதரின் அன்றாட வேலைகளான சாப்பிடுவது, குளிப்பது, பல் விலக்குவது இவையனைத்தையும் மறந்தவளாய், சாகரை மட்டுமே நினைவில் வைத்தவளாய், கட்டிலில் படுத்தபடி கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். மாலை 5 மணிக்காக. நிகழ்காலத்தில்தான் மாலை 5 மணி ஆகவில்லை. அவளுடைய மனகாலத்தில் அவள் கண் விழித்ததில் இருந்தே மாலை 5 மணியாகத்தான் இருக்கிறது. மெரீனா கடற்கரையில் அலைகளின் ஓசைகளுக்கிடையில் அவள் சாகருடன்தான் பேசிக் கொண்டிருக்கிறாள். தன் காதலை அவனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். 3 வருடங்களாய் ஒவ்வொரு நாளாய் ஒவ்வொரு நிமிடமாய் முயற்சித்துக் கொண்டிருந்த சாகரின் காதல் ரிகர்ச்சலையே மீறும் வண்ணம் இருக்கிறது சக்தியின் இந்த ஒரு நாள் ரிகர்ச்சல். சாகரை பார்த்தவுடனே ஐ லவ் யூ டு சாகர் என்று சொல்லலாமா? இல்லை. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு சாகர்னு சொல்லலாமா? இல்லை. எதுவுமே பேசாம அமைதியா இருக்கலாமா? தனக்குள் தானே பேசி பேசி குழம்பிக் கொண்டிருந்தாள். சாகரிடம் காதலை வெளிப்படுத்தும் விதத்தை அவளால் கடைசி வரை தேர்வு செய்யவே முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவள் தெளிவாக தீர்மானித்து விட்டிருந்தாள். தன் அக்காவின் கணவன் லக்ஷ்மணனை போல் இவன் இருக்கிறானா என்பதை அவனிடமே கேட்டுவிட வேண்டும். அவன் பெண்ணுரிமைக்காக கொடி தூக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பெண்ணுக்கும் உரிமை உண்டு என்பதனை புரிந்து கொண்டவனாய் இருந்தாலே போதும் என்று நினைத்தாள் சக்தி. இதுவரையில் இவள் பார்த்த சாகர் பெண்மையை மதிப்பவனாய், பெண்ணுக்கும் உரிமை தருபவனாய் இவளுக்கு தெரிந்தான். ஆயினும் சாந்தியின் வாழ்வை பற்றி தெரிந்து கொண்டதால் அவள் தன்னை எச்சரிக்கைப்படுத்திய பயத்தினால் குழம்பி போயி அவளது பயம் கலந்த குழப்பம் சந்தேகமாய் மாறி சக்தியின் மூளையில் பெரும்பகுதியை அடைத்துக் கொண்டதால் சக்தி இந்த முடிவுக்கு வந்தாள். சாகரிடம் நேரடியாகவே பெண்களைப் பற்றிய அவனுடைய கருத்து என்னவென்று கேட்டுவிட வேண்டும். அதற்கு பின்புதான் தன்னுடைய காதலையே தெரியப்படுத்த வேண்டும். மதியம் 3 மணிக்கே ரெடியாக துவங்கிவிட்டாள் சக்தி. சாகர் கேட்டுக்கொண்டபடி பச்சை கலர் சுடிதாரை அணிந்திருந்தாள். ஒப்பனைகள் இல்லாமலேயே மின்னும் எழிலோவியம் சக்தி. இன்று அவளே பிரியப்பட்டு செய்து கொண்ட ஒப்பனையாலும் மனதின் மகிழ்ச்சியாலும் அவளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்னுமளவில் இருக்கிறாள். அம்மா, பீச்சுக்கு போயிட்டு வர்ட்டேன். கையில் ஒரு பர்சுடன் தாயிடம் கூறினாள். இன்னைக்கு என்ன பீச்சு? அதுவும் தனியா? கண்டிப்புடன் கேட்டாள் சித்ரா. அம்மா, தனியா போலம்மா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வர்ட்டாங்க, அப்பாகிட்ட சொல்லிடு. வேகமாய் சொல்லிவிட்டு நடையை கட்டினாள். அவள் தன் கையிலிருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மணி சரியாக 4 காட்டியது. இன்னும் 1 மணி நேரம்தாயிருக்கு. சீக்கிரம் போகணும். உள்ளுக்குள் பேசிக்கொண்டே வேகமாய் நடந்தாள். சக்தி ட்ரெயினை பிடித்து இடிபாடுகளைக் கலைந்து ரோட்டை கடந்து மெரீனா பீச்சை தொடும்போது மணி 5:10 ஆகியிருந்தது. அவளுக்கு முன்னராகவே வந்து அவளுடைய வருகைக்காக காத்திருந்தான் சாகர். சக்தி வருவாளா இல்லையா என்ற கேள்வியும் அவனுக்குள் இருந்தது. அந்த கேள்விக்கு பதிலளித்துவிட்டாள் சக்தி. இதோ அவன் முன்பு வந்து நிற்கிறாள். சக்தி இதற்கு மட்டும் பதிலளிக்கவில்லை, அவனுடைய முழு வாழ்க்கைக்கும் சேர்த்து பதிலளித்துவிட்டாள். உனக்கு என்னை பிடிச்சிருந்தா மெரீனா பீச்சுக்கு ஈவ்னிங் பேவ் ஓ கிளாக்ரீன் சுடிலவா என்று அவன் கேட்டவாறே வந்து நிற்கிறாள் சக்தி. அவளது முகத்தில் இதுவரை சாகர் கண்டிராத நாணத்தை இன்று புதியதாய் காண்கிறான். அவனது விழி பார்க்க தயங்கியவளாய் தலைகுனிந்தாள் சக்தி. காலையிலிருந்து வீட்டிலே அவள் மேற்கொண்ட ஆயிரம் ரிகர்ச்சலுக்கும் இங்கே பயனில்லாமல் போனது. இன்னும் சிறிது நேரங்களில் கடற்கரையில் சூரியன் மறைய காத்திருந்தது. ஆனால் சாகரின் வாழ்வில் இனிமேல் சூரியன் மறையவே மறையாது. அவனுடைய 3 வருட காதலை, தேக்கி வைத்திருந்த ஆசையை, உயிரின் வேதனையை நீக்கிவிட்டாள் சக்தி. இருவருக்கும் இடையில் இதுவரை குடிக்கொண்டிருந்த மௌனத்தை கலைத்துவிட்டு பேசத் துவங்கினான் சாகர். சக்தி, உன்னோட கைய கொடு என்று கேட்டவனுக்கு காரணம் தெரியாமல் மிகவும் தயங்கியவளாய், என்ன செய்யப் போறான் என்ற கேள்வியுடன் கையை நீட்டினாள். அவளது வலக்கரத்தை தன் இடது கையால் ஏந்தியவன் அவளது மோதிர விரலில் சிறியதாய் ஒரு மோதிரத்தை போட்டான். சாகர், எதுக்கு இது என்று கேட்க வாயெடுத்தவளுக்கு, சக்தி, இதை எனக்கு போடு
என்று சொல்லியபடி அவளுக்கு போட்டுவிட்டபடி அதே டிசைனில் இன்னொரு மோதிரத்தை அவளிடம் நீட்டினான். தன்னுடைய வலது கரத்தையும் அவளிடம் நீட்டினான். காரணத்தை பிறகு கேட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் அவன் நீட்டிய மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போட்டாள். சக்தி தன் கையில் போட்டுவிட்ட மோதிரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவனாய் அந்த மோதிரத்தின் மீது இதழ் பதித்து ஐ லவ் யூ சக்தி என்றான். இவனது செயல்களை பார்த்து கொண்டிருந்தவள் சாகர் எதுக்கு இந்த ரிங் என்று கேட்டாள். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சக்தி, அதுக்காகதா இந்த மோதிரமாற்றல். இந்த செகண்ட்ல இருந்து நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னோட கணவன். சாகர் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவளாய் கோபத்துடன் சாகர் என்ன இது பைத்தியக்காரத்தனம் என்றாள். இதுல என்ன சக்தி பைத்தியக்காரத்தனம் இருக்கு? நான் உன்னை விரும்புறேன், நீயும் என்னை விரும்புற, அதனாலதா நான் சொன்ன மாதிரி கிரீன் சுடில வந்திருக்க. சோ மனசுக்கு பிடிச்சவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல, என்ன தப்பிருக்கு? வாட் நான்சென்ஸ் சாகர், நான் உன்னை விரும்புனா அதுக்காக உடனே உனக்கு பொண்டாட்டியா? என்னோட குடும்பம், படிப்பு, வேலை இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடியே வந்திடணுமா? கோபமாய் வார்த்தைகளை எறிந்தாள் சக்தி. சக்தி ஸ்டாப் இட். நான் எப்ப இதையெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ சக்தி, நீயே வந்தாலும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். அதே சமயம் நானும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். எங்க அண்ணன் செஞ்ச தப்பை நான் செய்ய தயாராயில்ல. எனக்கு என்னோட அம்மா அப்பா வேணும். அவங்களுக்கு மருமகளாதா விரும்புற சக்தியும் எனக்கு வேணும். அவங்க சம்மதத்தை வாங்கணும். என்னோட காதலை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுவரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அடுத்து உனக்கு என்மேல நம்பிக்கை வரணும்ல, அதுக்காகதா இந்த ரின். எங்க பேமிலி ப்ராப்ளம் இல்ல, நான் உன்னை விட்டுடுவனுங்கிற சந்தேகம் உனக்கு வரக்கூடாது. சோ அதுக்காகதா இந்த ரிஞ்சேஜ் மேரேஜ். நம்ம 2 பேருக்கும் ஊரறிய அக்னி சாட்சியா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீயும் நானும் இப்ப எப்படி இருக்கிறமோ அதே மாதிரி வாழ்க்கையில டிராவல் பண்ணலாம். அந்த டிராவல்ல நீயும் நானும் வேற வேற பொண்ணுங்களையும் பசங்களையும் பார்க்கலாம். அப்படி பாக்கிறப்ப நம்ம மனசுல சின்ன சலனம் ஏற்படறப்ப உனக்கு என்னையும் எனக்கு உன்னையும் ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இந்த மோதிரம் இருக்கும். மத்தபடி இந்த மோதிரத்துனால உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. சப்போஸ் என்னோட கேரக்டர்ஸ் உனக்கு பிடிக்காம போனாலோ, தப்பான ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டோம்னு நீ நினைச்சாலோ, இந்த ரிங்கை கழட்டி எறிஞ்சிட்டு உன் லைப்ப பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ரிங் எப்பவுமே என் கையில இருக்கும். என்னோட மனசுக்குள்ள இருக்கிற நீ என்கூடவே இருக்கிற மாதிரி இது எனக்கு சொல்லும். உனக்கும் எனக்கும் ஊரறிய கல்யாணம் நடந்த பின்னாடியும் நான் சாகர வரைக்கும் இது என் கையிலேயே இருக்கும். இப்படி நான் கட்டப்போற தாலி கடைசி வரைக்கும் உன்னோட கழுத்துல இருக்குமோ அதே மாதிரி. கவலைப்படாத சக்தி, இப்பவுமே உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயங்கிற மாதிரி நான் இருக்கவே மாட்டேன். எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு உங்க அப்பா அம்மாவோட சம்மதமும் எனக்கு முக்கியம். சோ அதுக்கு நீ ட்ரை பண்ணு என்று சொன்னான் சாகர். சாகர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதில் ஆழமாய் பதிந்தது. காதலை சொல்ல வேண்டும், நிறைய விஷயங்களைப் பற்றி அவனிடம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு வந்தவளுக்கு வேலையே இல்லாமல் செய்துவிட்டான் சாகர். இதுவரையில் சாகர் மீதிருந்த மதிப்பு, நட்பு, அன்பு, காதல் பன்மடங்கு அதிகரிக்கத் தொடங்கியது சக்தியின் மனதுக்குள். சாகரை கட்டியணைத்து நெற்றியில் முத்தமிட்டு யூ ஆர் கிரேட் சாகர் என்று சொல்லத் தோன்றியது அவளுக்கு. இந்த எண்ணங்களை மனதிற்குள்ளேயே நிறைவேற்றிக் கொண்டவளாய் மெல்லிய புன்னகையை உதிர்த்தபடி கண்டிப்பா எங்க அப்பா அம்மாவோட பர்மிஷன் வாங்கறேன் என்றாள் சக்தி. அவர்களின் காதலை கண்டு மகிழ்ச்சி அதிகரித்ததால் கடலில் அலைகள் முன்பை விட அதிகமாய் பொங்க ஆரம்பித்தது. புதிய காதல் ஜோடியை காண்பதற்காக நிலவு மேகத்திடமிருந்து முட்டி மோதி வெளியில் வந்தது. கடற்கரையில் வீசும் குளிர்காற்று தங்களுக்கு இடையில் எளிதாய் பயணிப்பதற்கு ஏற்ற வகையில் இருவருக்குமிடையே இடைவெளி விட்டு நடந்து கொண்டிருந்தனர் சக்தியும் சாகரும். ஆனால் அவர்களது உள்ளம் காதல் என்ற பாதையில் ஒன்றாய் இடைவெளியில்லாமல் நகர்ந்து கொண்டிருந்தது. கல்லூரியில் அனைவரும் ஏர்வல் பார்ட்டிக்காக ரெடியாகிக் கொண்டிருந்தனர். இன்னும் ஒரு வாரத்தில் செமஸ்டருடன் இன்ஜினியரிங் படிப்பு முடியப் போகிறது இவர்களுக்கு. ஒவ்வொருவர் முகத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சி காணப்பட்டது. சில முகங்களில் பிரிவின் துயரம், சில முகங்களில் வேலை கிடைத்த சந்தோஷம்,
சில முகங்களில் குடும்பத்தின் சுமையை இனிமேல்தான் குறைக்கப் போகிறோம் என்ற நிம்மதி. இப்படி பல பல உணர்ச்சி பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தது அங்கே. சாகரின் முகத்தில் சக்தியின் காதலை பெற்றுவிட்ட சந்தோஷத்தின் ரேகையும், அப்பாவிடம் திருமணத்திற்கு அனுமதி பெற வேண்டுமே என்ற பாசத்தின் பொறுப்பு உணர்ச்சியும் தெரிந்தது. சக்தியின் முகத்தில் பெண்மையை மதிக்கும் ஒருவனைதான் நேசிக்கிறோம் என்ற பெருமிதமும், செமஸ்டர் முடிந்தவுடனே பெங்களூர் வேலைக்குப் போகப் போகிறோம் என்ற குதூகலமும் பரவியிருந்தது. நர்மதாவின் முகத்திலோ சாகர் மீதுதான் வைத்துள்ள காதல் இன்றுவரை நிறைவேறாததால் வேதனையும், செமஸ்டர் முடிந்துவிட்டால் சாகரை பார்க்கவே முடியாது என்ற ஆறா துயரமும் காணப்பட்டது. சாகரை பார்த்த கணத்திலேயே காதலில் விழுந்தவள் அடுத்த ஒரு வாரத்திலேயே அந்த காதலையும் அவனிடம் தெரிவித்துவிட்டாள். அதற்கு சாகரின் பதிலோ, சாரி நர்மதா, எனக்கு உன் மேல லவியில் வரல என்பதாயிருந்தது. அவனது முடிவு தெரிந்திருந்தும், கண்டிப்பா உன்னோட மனசு மாறும் சாகர், அதுவரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொன்னவள் 4 வருடமாய் காத்துக் கொண்டு மட்டுமே இருக்கிறாள். ஏனோ சாகர் அவளை திரும்பி கூட பார்ப்பதில்லை. அவனுடைய மனம் முழுவதும் சக்தி நிரம்பியிருந்ததை இவள் அறியவில்லை. சாகர், கார்த்திக், இன்னும் சில நண்பர்களும் அமர்ந்து தங்களின் பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி கேலியும் கூத்துமாய் சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஜூனியர்களை ரேகிங் செய்தது முதல் வருடத்தில் சீனியர்களால் இவர்கள் ரேகிங் செய்யப்பட்டது. 4 வருட சுற்றுலாக்கள், பீர் அடித்து பழகும் நாட்களில் இவர்கள் செய்த லூட்டி, இப்படி அவர்களது நினைவின் பட்டியல் நீண்டு கொண்டே போனது. டேய், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நாம செகண்ட் இயர் டூர் போனப்ப ஷியாம் பண்ணுனானே, அதுதான் பெரிய கூத்து என்றபடியே சொல்ல ஆரம்பித்தான் கார்த்திக். செகண்ட் இயர் படிக்கும்போது அனைவரும் கேரளாவிற்கு டூர் சென்றிருந்தனர். சென்னையில் இருந்து பழகியவர்களுக்கு கேரளாவின் குளிர் அதிகமாயிருந்தது. சாதாரணமாக 4 நண்பர்கள் ஒன்று கூடினாலே சரக்கடிக்கும் மரபு ஏற்பட்டுவிட்ட காலம் இது. அதுவும் கல்லூரி மாணவர்கள், கல்லூரி சுற்றுலா வேறு. கேரளத்தின் குளிர்காற்று ஒரு பக்கம், கல்லூரியின் இறுதியில், வாழ்வியல் கடைசியில் நினைத்து பார்த்து சிரிக்க சில நினைவுகள் வேண்டுமல்லவா? அந்த ஒரு நல்ல காரணத்திற்காக அனைவரும் கூடி கும்மியடிக்க ஆரம்பித்தார்கள். ஷியாம்க்கு அதுதான் முதல் தடவை என்பதால் அதிகமாக ஊற்றிக் கொடுத்து கலாய்க்க ஆரம்பித்தார்கள். போதை தலைக்கேறி தன்னிலை மறந்தவனாய் இடுப்புக்கு கீழே ஒரு டவலை மட்டும் கட்டிக்கொண்டு பீர் பாட்டில்களை கையிலும் தலையிலும் ஏந்தியபடி விதவிதமாய் நடனம் புரிந்தான். 2 வருடத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வை கார்த்திக் நினைவூட்ட, அங்கிருந்த அனைவரும் மனத்திரையில் கடந்த காலத்திற்கு பயணித்து அதை நினைவுபடுத்திக் கொண்டு சிரிக்க ஆரம்பித்தனர். ஷியாம் அசடு வழிய உட்கார்ந்திருந்தான். அனைவரும் சிரித்து முடித்ததும் ஆரம்பித்தான் ஷியாம். டேய், தேர்ட் இயர் படிக்கிறப்பா, நீ ஒரு பாட்டிய பிக்கப் செஞ்சில்ல, அத சொல்றேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டு கார்த்திக் அசடு வழிந்தான். தேர்ட் இயரில் ஹைதராபாத் சென்றிருந்தபோது பஸ்ஸிலிருந்து முதலில் கீழே இறங்கினான் கார்த்திக். அவனைத் தொடர்ந்து ஷியாம் இறங்கினான். ரோட்டில் நடந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் தலையிலிருந்து விழுந்த ரோஜாப்பூவை எடுத்துக்கொண்டு ஓடினான். அந்த பெண்ணை நோக்கி சினித்திரையில் வரும் நாயகர்களின் ஸ்டைலில் அந்த பெண்ணுக்கு முன்னே சென்று மண்டியிட்டு கொடுத்தான் அந்த ரோஜாப்பூவை. அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தவன் பேயறைந்தவன் போலானான். அந்த பெண், இல்லை அந்த பாட்டி, தேங்க்ஸ் என்று கூறி அந்த பூவை வாங்கி காதின் இடுக்கில் செருகிக் கொண்டாள். இதை பார்த்துக் கொண்டிருந்த ஷியாம் விழுந்து விழுந்து சிரித்தான். நோஸ்கட்டுடன் திரும்பி வந்த கார்த்திக், டேய் மச்சி, யார்கிட்டையும் சொல்லாதடா என்று கேட்டுக்கொண்டான். சரியென்று தலையசைத்தவன் இன்று வாய்ப்பு கிடைத்ததால் உடைத்துவிட்டான் விஷயத்தை. ஷியாம் கூறியதை கேட்டு சிரித்தபடியே, ஏண்டா கார்த்திக், பொண்ணுக்கும் பாட்டிக்கும் கூடவா உனக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு என்று கேட்டான் சாகர். பின்னாடி இருந்து பாக்கிறப்ப பொண்ணு மாதிரிதா மச்சி இருந்துச்சு. வழிந்தபடியே சொன்னவனின் தலையில் அடித்தபடியே சிரித்தான் சாகர். டேய் சாகர், உன்னை நர்மதா அங்க வலை விரிச்சு தேடிட்டு இருக்கா என்று கூறினான் அங்கே வந்த அசோக். கடைசி வரைக்கும் தேடிட்டே இருக்கட்டும் டோட். வாய்க்குள்ளேயே சொன்னவனாய் மீண்டும் அந்த கூட்டத்துடன் இணைய போனவனே, டேய் சாகர், ஏண்டா அவள அலைக்கழிக்கற என்று கேட்டான் கார்த்திக். டேய், நான் அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன், அவள நான் லவ் பண்ணலன்னு. அத கேட்காம என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, சற்றே எரிச்சலுடன் சொன்னான் சாகர். டேய், நீ சக்திகிட்ட லவ்வ சொல்ற மாதிரியும் தெரியல, அவ அதை ஏத்துக்கற மாதிரியும் தெரியல.
பேசாம நர்மதாவையே ஏத்துக்கோடா. நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கெலாக்காய் எவ்வளவோ மேல் என்று கூறியவனை முறைத்தபடியே, கொஞ்சம் அமைதியாயிருக்கியா என்று சொன்னான் சாகர். அவனது முறைப்பாலும் பதிலாலும் சலித்துக் கொண்டவனாய், கடைசியா தாடி வச்சிட்டு திரியப் போற என்று சொல்லியபடியே நண்பர்களின் கூத்துக்குள் இணைய ஆரம்பித்தான் கார்த்திக். மனநிலையை ஒருவாறாக சரிசெய்து கொண்டு சூழ்நிலைக்குள் தானும் இணைய முற்படும்போது அந்த இடத்திற்கு நேராகவே வந்துவிட்டிருந்தாள் நர்மதா. அவளை பார்த்ததும் நண்பர்கள் அனைவரும் சாகரை திரும்பி பார்க்கவே சலிப்புடனும் எரிச்சலுடனும் எழுந்து நடந்தான் சாகர் அவளுக்கு பின்னால். சாகர், இன்னும் ஒரு வாரத்தில் காலேஜ் முடிய போகுது. 4 வருஷமா உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் சாகர் என்னை இப்படி அலைய வைக்கற? ப்ளீஸ் லவ் மீ சாகர் என்று கெஞ்சினாள் நர்மதா. நான் உன்னை அலைய வைக்கறனா? நீ என்கிட்ட லவ்வ சொன்ன அன்னைக்கே நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணல. அந்த பீல் வரவும் வராதுன்னு அழுத்தம் திருத்தமாய் சொன்னான் சாகர். லவ் பண்ணலன்னு சொன்ன, அந்த பீல் வரவே வராதுனா நீ யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கியா? வார்த்தைகள் திணறியவளாய் கேட்டாள். லவ் பண்ணிட்டு தா என்று இழுத்தவன் கண்களை மூடி பெருமூச்சை எறிந்தவனாய், நர்மதா, நான் உன்ன லவ் பண்ணவும் மாட்டேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ சொல்லிவிட்டு நடக்க முயன்றவனே. சாகர் அழுதுகொண்டே அழைத்தாள் நர்மதா. எனக்கு என்ன குறைச்சல்? அழகு, அறிவு, அந்தஸ்து, இப்படி எல்லாத்திலையுமே உன்னை விட அதிகமாதானே இருக்கேன். அப்புறம் ஏன் சாகர் உனக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது? 4 வருஷமா உன் பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்கேன். கொஞ்சங்கூடவா உன்னோட மனசு மாறல? உணர்ச்சி வசப்பட்டவாயாய் கேட்டாள். நர்மதா, நீ சொல்ற மாதிரி என்னை விட எல்லா விதத்திலேயும் நீ அதிகம்தா. சோ கண்டிப்பா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. 4 வருஷமா என்னோட பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதால எல்லாம் என்னால லவ் பண்ண முடியாது. லவ் பண்ணவும் மாட்டேன். உனக்கு என்னை பிடிச்சிருக்கிற மாதிரி எனக்கும் உன்னை பிடிக்கணும். அப்படியிருந்தா மட்டும்தான் என்னால லவ் பண்ண முடியும். பட் அது நடக்காது. சோ உன்னோட வாழ்க்கைய நீ பாத்துக்கோ. சாகர் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே அழுதபடியே அவனது நெஞ்சில் சாய்ந்தாள் நர்மதா. சாகர், ஏன் சாகர் உனக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு நீ வேணும் சாகர் அழுது தேம்பியவாறே சொன்னாள். தன் நெஞ்சில் நர்மதா சாய்ந்ததால் பதறியவனாய், நர்மதா நர்மதா என்று அவளது தோளுக்கி தள்ள முற்பட்டான். அங்கே தோழிகளுடன் வந்து கொண்டிருந்த சக்தி அவர்களின் நிலையை பார்த்து உறைந்து நின்றாள். இவர்களின் காதல் கதையை என் மனம் உன் வசம் 6வது பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.